ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னை பற்றி உன் துணை என்று ஒருவரிடம் பேசினார். யார் அவர்? அப்படி என்ன பேசினார் என்பதை முழுமையாக உன்னிடத்தில் கூறுகின்றேன் கேள். உன்னுடைய துணையின் மனதில் நீ இல்லை என்று நினைக்கின்றாய். அவருக்கு என் மீது அன்பும் அல்ல, அக்கறையும் அல்ல. ஏதோ அவர் என்னை அவர் கூடவே வைத்திருப்பது போல, ஒரு பொருள் போல, ஒரு மேஜை பலகை போலத்தான் என்னை நினைத்து கொண்டிருக்கின்றார். என் மீது சற்றும் அன்பு இல்லை. என்னுடைய கருத்துக்கு அவர் என்றுமே உடன்பட்டதில்லை. சொல்லப்போனால் என்னுடைய கருத்தையே அவர் கேட்பதில்லை. ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அவர் நினைத்து விட்டால் அவர் எடுத்து விடுவாரே தவிர்த்து, இந்த வீட்டில் எதற்காக நான் இருக்கிறேன் என்று தெரியாமல் நான் இருக்கிறேன் என்று பல முறை நீ என்னிடத்தில் வந்து புலம்பி தள்ளி இருக்கின்றாய். தங்கமே, உன்னுடைய புலம்பல்கள் எதுவும் எனக்கு கேட்காமல் இல்லை. நிஜமாகவே உன் துணை உன்னை அப்படித்தான் நினைக்கிறார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் பல சமயங்களில் அவர் உன்னை அப்படித்தான் பயன்படுத்தி இருக்கின்றார். அவருடைய குணாதிசயம் அப்படி. சிறு வயதிலிருந்தே யாரிடமும் எதையும் கலந்தோலசிக்காமல் அவரே ஒரு முடிவை எடுத்து அவரே செயல்படுத்துகின்றார். எப்பொழுதும் தன்னிச்சையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதைத்தான் திருமணத்திற்கு பிறகும் செய்து கொண்டிருக்கின்றார். இது தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கும் யாரும் இல்லை. அதனால் தான் செய்வது தவறு என்று கூட நினைக்காமல் அவர் தவறை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்நிலை மாறி இப்பொழுது அவருடைய மனநிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது தங்கமே. அவருடைய குணாதிசயங்கள் மாறப்போகின்றது. அதனை நீயே கண்கூடாக பார்க்க போகின்றாய். அவர் உன்னை பற்றி கூட ஒருவரிடம் கூறினார். உன்னுடைய சொந்தக்காரர்கள் ஒருவரிடத்தில் அவர் என்று பேசி கொண்டிருக்கையில், உங்களுடைய மகள் இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்பது போல பேசி கொண்டிருந்தார். உன்மீது அக்கறையே இல்லை என்று நீ ஒருபுறம் நினைக்க, உன்னுடைய துணையோ மறுபுறம் நீ இல்லை என்றால் அவரே இல்லை என்ற அளவிற்கு கூறிக்கொண்டிருந்தார். உன்னை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருந்தார். அவர் மனதில் இருந்து தான் அச்சொற்கள் வந்திருக்கின்றன. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீ அவரை நினைத்து அழுக வேண்டாம். கண்ணீரை துடை, ஆனந்தமாக இரு. அவர் மனதில் முழுமையாக இடம் பிடித்த ஒரே பெண் நீ மட்டும்தான். உன்னை தவிர வேறு யாருக்கும் அவர் மனதளவில் இடம் பிடிக்க முடியாது, இடமும் கொடுக்க மாட்டார். அந்த அளவிற்கு உன்மீது நேசம் வைத்திருக்கின்றார், பாசம் வைத்திருக்கின்றார். என்ன ஒரு பிரச்சனை என்றால் அதை வெளிக்காட்டுவதற்கு அவருக்கு தெரியவில்லை. அதுதான் இப்பொழுது அவருக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, நீ சற்று அவர் மனதை புரிந்து கொள். பொதுவாக உன்னுடைய கணவர் மட்டுமல்ல, இவ்வுலகத்தில் பல ஆண்கள் அவருடைய அன்பை வெளிக்காட்டாமல் தான் சண்டைகள் வருகின்றன. அதில் ஒருவர் உன்னுடைய துணையும். ஆனால் நீ அவரை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் உன் அப்பாவின் வேண்டுகோள். மேலாவது சந்தோஷமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.